நாங்கள் சாவச்சேரி மட்டுவிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த வெளிநாடு அனுப்புவதாக கூறி எங்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு நண்பர் ஒருவர் நியூசிலாந்து செல்வதற்கு ஒர்க் பெர்மிட் இருக்குன்னு சொல்லி ஒரு கிழமையில் எங்களுக்கு விசா எடுத்து தருவதாக கூறி முன்னுக்கு அட்வான்ஸ் ஒன்றும் வேண்டாம், விசா வந்தவுடன் 60 லட்சம்னு சொல்லி எங்களிடமிருந்து கதைச்சி டாக்குமெண்ட்டுகளை வேண்டி அந்த விசா ஒரு கிழமையில் விசா வந்தவுடன் அரைவாசி பேமெண்ட்டை உடனே தாருங்கள்னு சொல்லி அந்த நாங்கள் 30 லட்சம் வாங்கிட்ட பேங்குக்கு போட்டு எங்களை மிகுதி காசு இறங்கினுடன் தரலாம்னு சொல்லி கூறி எங்களை கூட்டிக் கொண்டு போய் ஏர்போர்ட் வரையும் சென்று நாங்கள் அங்கே இந்த விசா போலியானது, இதில் செல்ல முடியாது, நீங்கள் எம்பசி செல்லுங்கன்னு சொல்லி அங்கேருந்து திருப்பி விட்டு நாங்கள் திரும்ப இங்கே வந்திருந்தாங்க. மேலே இது ஒரு மோசடியான வேலையை இப்படி செய்து கொண்டிருக்கணும். இதுக்கு நீங்கள் தயவு செய்து மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வெளிநாடு செல்வதற்கு சரியான வழிவகைகள் இருக்கின்றன. அந்த சரியான வழிமுறையை பின்பற்றி நீங்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் இந்த இதில் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் நாங்கள் தெரியாமல் நாங்கள் வட்டிக்கு 10% சொல்லி வட்டிக்கு எடுத்து இந்த காசுகளை கொடுத்து நாங்கள் அடமானம் வச்சு கொடுத்து இன்றைக்கு நாங்கள் ரோட்டில் நிற்கிற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இதால் கடன்காரர் வீட்டில் பேசி எங்களோட மகள் வருத்தத்திலே இருக்கின்றார்கள். அப்படியான சரியான ஒரு துன்பதியத்தில் நாங்கள் இருக்கிறோம். தேசத்தை யாரும் ஏமாற வேண்டாம், அப்படி ஒரு மோசடிக்காரர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் என்று இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். நான் ஜாழ்ப்பாணத்தில் வசிக்கிறேன். எனது தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி என் உறவினர் ஒருவர் வெளிநாட்டு ஏஜென்சி மூலம் தொடர்பு கொண்டு எங்கள் தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி எங்கள் வீட்டிற்கு வருகை தந்து எங்களுடைய பணத்தை பெற்று இப்போ வெளிநாட்டிற்கும் அவரை அனுப்பவில்லை, பணமும் திருப்பி தரவில்லை. நாங்கள் பணத்தை வட்டிக்கு வாங்குவது, எங்கள் நகைகளை அடைய வைத்து எங்கள் சேமிப்பில் இருந்த காசுகளை எல்லாம் இழந்துதான் இப்போ வாழ்கிறோம். இதனால் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் வீட்டு இக்கட்டான கட்டத்தில் தான் நாங்கள் இப்போ வாழ்கிறோம். ஸோ இது மூலம் நீங்களும் வேறு யாரும் இப்படி இது போன்ற வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளாமல் சட்டமுறைப்படி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் யாழ்ப்பாணத்திலேருந்து கதைக்கிறேன். நான் ஆன்லைனில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஆன்லைனில் ஸ்டாக் வாங்கி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்றை பார்த்து அதனோட நான் டெலிகிராமில் அது சம்மந்தமாக சேர்ந்தேன். அதில் சேர்க்க அதில் போட்டிருந்தது இலங்கையில் உள்ள பிரபலமான பேங்கோடு நாங்கள் லிங்கில் இருக்கிறோம், அதே நேரம் பிரபலமான கம்பெனிகளோடு நாங்கள் லிங்கில் இருக்கிறோம்னு சொல்லி அப்படியான போலியான பிரச்சாரங்களை பார்த்து தான் நான் நம்பி ஏமாந்தேன். இதுக்காக நான் என்னோடய சொந்த 10 வருஷமாக நான் உழைச்சி சேமித்த காசையும் அயலவர்கிட்ட வாங்கின கடனையும் வாங்கித்தான் இந்த காசில் போட்டு நான் சேர்ந்து ஏர்ன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு முதல் போடைக்கு ஒரு சிறு தொகை எங்களுக்கு தந்துட்டு பிறகு நாங்கள் கூடுதலான தொகை போட்டு எல்லாம் முடிகிற டைமில் இல்லை இந்த பிரச்சனை இது சிஸ்டம் பிரச்சனையாகிட்டது, நீங்கள் காசு போட இல்லாது காசு எடுக்கலான்னு சொல்லி அப்படி எங்களோட காசை அப்படி முழுமையாக எடுத்துட்டீங்கன்னா இப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வர போலி இதுகளை பார்த்து நீங்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் சாவச்சேரி மட்டுவிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த வெளிநாடு அனுப்புவதாக கூறி எங்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு நண்பர் ஒருவர் நியூசிலாந்து செல்வதற்கு ஒர்க் பெர்மிட் இருக்குன்னு சொல்லி ஒரு கிழமையில் எங்களுக்கு விசா எடுத்து தருவதாக கூறி முன்னுக்கு அட்வான்ஸ் ஒன்றும் வேண்டாம், விசா வந்தவுடன் 60 லட்சம்னு சொல்லி எங்களிடமிருந்து கதைச்சி டாக்குமெண்ட்டுகளை வேண்டி அந்த விசா ஒரு கிழமையில் விசா வந்தவுடன் அரைவாசி பேமெண்ட்டை உடனே தாருங்கள்னு சொல்லி அந்த நாங்கள் 30 லட்சம் வாங்கிட்ட பேங்குக்கு போட்டு எங்களை மிகுதி காசு இறங்கினுடன் தரலாம்னு சொல்லி கூறி எங்களை கூட்டிக் கொண்டு போய் ஏர்போர்ட் வரையும் சென்று நாங்கள் அங்கே இந்த விசா போலியானது, இதில் செல்ல முடியாது, நீங்கள் எம்பசி செல்லுங்கன்னு சொல்லி அங்கேருந்து திருப்பி விட்டு நாங்கள் திரும்ப இங்கே வந்திருந்தாங்க. மேலே இது ஒரு மோசடியான வேலையை இப்படி செய்து கொண்டிருக்கணும். இதுக்கு நீங்கள் தயவு செய்து மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வெளிநாடு செல்வதற்கு சரியான வழிவகைகள் இருக்கின்றன. அந்த சரியான வழிமுறையை பின்பற்றி நீங்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் இந்த இதில் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் நாங்கள் தெரியாமல் நாங்கள் வட்டிக்கு 10% சொல்லி வட்டிக்கு எடுத்து இந்த காசுகளை கொடுத்து நாங்கள் அடமானம் வச்சு கொடுத்து இன்றைக்கு நாங்கள் ரோட்டில் நிற்கிற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இதால் கடன்காரர் வீட்டில் பேசி எங்களோட மகள் வருத்தத்திலே இருக்கின்றார்கள். அப்படியான சரியான ஒரு துன்பதியத்தில் நாங்கள் இருக்கிறோம். தேசத்தை யாரும் ஏமாற வேண்டாம், அப்படி ஒரு மோசடிக்காரர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் என்று இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். நான் ஜாழ்ப்பாணத்தில் வசிக்கிறேன். எனது தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி என் உறவினர் ஒருவர் வெளிநாட்டு ஏஜென்சி மூலம் தொடர்பு கொண்டு எங்கள் தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி எங்கள் வீட்டிற்கு வருகை தந்து எங்களுடைய பணத்தை பெற்று இப்போ வெளிநாட்டிற்கும் அவரை அனுப்பவில்லை, பணமும் திருப்பி தரவில்லை.
நாங்கள் பணத்தை வட்டிக்கு வாங்குவது, எங்கள் நகைகளை அடைய வைத்து எங்கள் சேமிப்பில் இருந்த காசுகளை எல்லாம் இழந்துதான் இப்போ வாழ்கிறோம். இதனால் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் வீட்டு இக்கட்டான கட்டத்தில் தான் நாங்கள் இப்போ வாழ்கிறோம். ஸோ இது மூலம் நீங்களும் வேறு யாரும் இப்படி இது போன்ற வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளாமல் சட்டமுறைப்படி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம், நான் யாழ்ப்பாணத்திலேருந்து கதைக்கிறேன். நான் வந்து ஆன்லைனில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஆன்லைனில் ஸ்டாக் வாங்கி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்றை பார்த்து அதனோட நான் டெலிகிராமில் அதை சம்மந்தமாக சேர்ந்தேன். நான் அதில் சேர்க்க அதில் போட்டிருந்தது இலங்கையில் உள்ள பிரபலமான பேங்கோடு நாங்கள் லிங்கில் இருக்கிறோம், அதே நேரம் பிரபலமான கம்பெனிகளோடு நாங்கள் லிங்கில் இருக்கிறோம்னு சொல்லி அப்படியான போலியான பிரச்சாரங்களை பார்த்து தான் நான் நம்பி ஏமாந்தேன். இதுக்காக நான் என்னோடய சொந்த 10 வருஷமாக நான் உழைச்சி சேமித்த காசையும் அயலவர்கிட்ட வாங்கின கடனையும் வாங்கித்தான் இந்த காசில் போட்டு நான் சேர்ந்து ஏர்ன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு முதல் போடைக்கு ஒரு சிறு தொகையை எங்களுக்கு தந்துட்டு பிறகு நாங்கள் கூடுதலான தொகை போட்டு எல்லாம் முடிகிற டைமில் இல்லை இந்த பிரச்சனை இது சிஸ்டம் பிரச்சனையாகிட்டது, நீங்கள் காசு போட இல்லாது காசை எடுக்கலான்னு சொல்லி அப்படி எங்களோட காசை அப்படி முழுமையாக எடுத்துட்டீங்கன்னா இப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வர போலி இதுகளை பார்த்து நீங்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சில நபர்கள் பெருந்தொகை பணத்தை வழங்கி ஏமாறிய நிலையில் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளனர். பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக குறித்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடு கூட்டிச் செல்வதாக மோசடி மற்றும் சமூக வலைத்தளத்தின் மோசடி என பல விடயங்களுக்காக குறித்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.